எதை குறித்த ரெவலேஷன் வேணும், எதை குறித்த வெளிப்பாடு எனக்கு வேணும் அப்படின்னா, முதல்ல நீங்க ஆராதிக்கிற தேவன் யார் என்பதை குறித்த வெளிப்பாடு வேணும். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தில் 7 பள்ளத்தாக்குன்னு ஒரு பள்ளத்தாக்கு இருக்கு. அந்த பள்ளத்தாக்குல ஒரு கோலியாத் வந்து நிற்கிறாரு. 40 நாள் என்ன பண்ணிட்டே இருக்கார், சத்தம் போட்டு என்ன பண்றாரு, எல்லாரும் நிந்திக்கிறார், எல்லாமே செய்கிறார். ஆனா இப்படி செய்து கொண்டிருக்கும் பொழுதே அங்க யார் இருந்தா, ராஜா இருந்தாரு, எல்லாமே இருக்கு. பிசிக்கலா பார்த்தா இவங்க வந்து ஒரு ட்ரெயின்ட் அப் சூப்பரான பர்சன்ஸ், இவங்களை ஜெயிச்சிடலாம். ஆனா அவங்களால ஜெயிக்க முடியல. இப்ப ஒரு குட்டி பையன் வரா, ஆடு மேய்க்கிற பையன் எப்படி இருந்திருப்பா, வெயில் பட்டு பட்டு எப்படி இருந்திருக்கும், அவன் ஸ்கின் கருத்து ஓடா போய் அவ்வளோ ஒரு அப்பீலிங்கா என்ன பண்ணியிருக்காது, இருந்திருக்காது. ஆனா அப்படிப்பட்ட தாவீது உள்ள வந்து நிற்கிறார். இங்க இருக்கிற யாராலும் அவரை ஜெயிக்க முடியல. ஆனா தன் தேவன் யார் என்ற ரெவலேஷன் இருக்கிற டேவிட் எப்படி ஜெயிச்சார்னா, கஷ்டப்பட்டு போராடி ஜெயிச்சாரா. வெளிப்பாடு இருந்தா நீங்க ஈஸியா ஜெயிக்கணும். உங்களால ஜெயிக்க முடியாத கோலியாத்தை போல பெரிய பிரச்சனைகளை வெளிப்பாடோட போராடினீங்கன்னா சுலபமா ஜெயிச்சிருவீங்கன்னு இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஹல்லேலூயா. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினால எல்லாம் ஆகும்.